விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நரலை போற்றி மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பண வரதுக்கு வீட்டில் ஒரு சின்ன காரியத்தை பண்ணுங்கள். வீட்டிலே பண்ணலாம், வெளியே எங்கேயும் போக வேண்டாம். சரியா? வீட்டில் அடுப்பங்கரை, சமையல் அறை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்காலையும் கொடுக்குற இடம் சமையல் அறை தான். ஏன்னா சமையல் அறையில் நம்ம ஆரோக்கியமாக சமைச்சாதான் சாப்பாடு நல்லாயிருக்கும். சரியா? உணவே மருந்து. ஸோ அந்த உணவை நம்ம நல்லபடியாக தயாரிக்கிற இடம் சமையல் அறை தான். சமையல் அறை தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக இருக்குது. நல்ல சாப்பாடு மனிதனுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ நம்ம சமையல் அறையும் பூஜை அறையும் நல்லா வச்சுக்கணும். சமையல் அறை உடலுக்கு, பூஜை அறை மனசுக்கு. ஏன்னா மனம் விரும்பி இறைவனை கும்பிட்றோம். மனம் முழுக்க இறைவ அருள் நிறையணும்னா பூஜை அறை நல்லா இருக்கணும். ஸோ ஒரு வீட்டில் சமையல் அறையும் பூஜை அறையும் நல்லா இருக்க வேண்டும். சரி நேயர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவை பொறுமையாக கேளுங்க. புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிசம் 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே சமையலறை பற்றிய சில குறிப்புகள் சொல்கிறேன். பண வசியம், பணம் வரணும், கடன் பிரச்சனை தீரணும். ஒரு மனிதனுக்கு 2 தான் இருக்கும். பணம், தேவைக்கு பணம் இருக்கணும். தேவைக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்ககிட்ட வாங்குவாங்க. அடுத்தவங்ககிட்ட வாங்கினா கடன் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா கடனுக்கு வட்டி கட்டணும். இப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் தொழில் வியாபாரம் வச்சுருப்பாங்க, அதில் நல்ல லாபம் இருக்காது. சரியா? நஷ்டத்தில் போகும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களும் கடன் வாங்குவாங்க, லோன் வாங்குவாங்க. ஸோ மனிதனுக்கு பணம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு மெல்லிய கோடு மாதிரி வாழ்நாள் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோட்டில் இருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. கோட்டுக்குள்ளே இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. கோட்டை விட்டு வெளியே வந்தோம்னா எக்ஸைடாக போயிடும். ஸோ தேவைக்கு அதிகமாக, மனிதனுடைய வருமானத்துக்கு அதிகமாக தேவைகள் இருக்கும்போது அவன் கடன் வாங்குகிறான். சரியா? அதனால் இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும், கையில் காசு பணம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொறுமையாக கேளுங்க. சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய வழிமுறைகள் இருக்குது. தாந்திரிக வழிபாடுகள், பரிகாரங்கள் நிறையா இருக்குது. இது நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். வீட்டில் சில காரியங்களை பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ கேட்குற தாய்மார்களுக்கு ரொம்ப முக்கியம். மிதுன ராசி தாய்மார்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வீடியோ கேட்குறீங்கன்னா வீட்டில் உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லைனா அம்மாக்கிட்டேயோ சொல்லுங்கள். சரி, அவங்க வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட சொல்லி இதை செய்ய சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்துருந்தாங்க. நிறைய சந்தேகம் கேட்டிருந்தாங்க. மஞ்சள் கயிறு பற்றி கேட்டிருந்தாங்க. மஞ்சள் கயிறு போட்டிருந்தேன் நான் மிதுன ராசிக்கு. மஞ்சள் கயிறு நவ முடிச்சு போட்டு கட்டணும், நவக்கரங்களோட அருள் வரணும்னு. வீட்டிலே செய்யலாம், வியாழக்கிழமை செய்யலாம். அதில் ஆண்கள் வலது கையில் கட்டிக்கணும், பெண்கள் இடது கையில் கட்டிக்கணும். நிறைய பெண்கள் கேட்டிருந்தாங்க. திருமணம் ஆன பெண்கள், ஆகாத பெண்கள் கட்டிக்கலாம், கணவனை இழந்த பெண்களும் கட்டிக்கலாம். ஸோ மஞ்சள் கயிறு கட்டுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்கள் இடது கையில் கட்டுங்க, ஆண்கள் வலது கையில் கட்டுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? மஞ்சள் கயிறத்தை பற்றி பெரிய சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது. வெள்ளி மோதிரத்தை நிறைய சந்தேகம் கேட்டிருந்தாங்க. வெள்ளி மோதிரத்துக்கு தான் நிறைய சந்தேகம். வெள்ளி மோதிரம் சுக்கிரன் சந்திரனுடைய அனுக்கிரகம். சரியா? சுக்கிரனுடைய ஆதிக்கமும் சந்திரனுடைய ஆதிக்கமும் இருக்கும். வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் எப்படி சார் வரும்னா பணமாக வரும், செல்வமாக வரும். ஏன்னா சந்திரன் 2 கூடியவன். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, ராசிக்கு 2ஆம் இடம். ஸோ ராசிக்குன்னா என்ன? தனிப்பட்ட முறையில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. வயதுக்கு வந்த பின்னாடி படித்து முடித்து நீங்கள் ஒரு ஆளாகி நாளாகி சம்பாதிக்கிற பணமெல்லாம் ராசியை சேரும். ஏன்னா ராசி தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், வியாபார இடம் எல்லாத்துக்குமே ராசி தான். லக்கணங்கிறது தனிப்பட்ட அமைப்பு. இன்னாருக்கு இன்னார் மகனாக பிறக்கிறேன், இத்தனை பேர் கூட பிறந்திருக்கிறேன், இன்னாரை கல்யாணம் பண்ணுறேன், இத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கிறேன், காலத்தை இப்படி ஓட்டுறேன் அப்படிங்கிறது தனிப்பட்ட லக்கண ஜாதக தசாபத்தி அமைப்பு. ஆனால் நீங்கள் பொதுவெளிக்கு வந்துட்டீங்கன்னா ராசி தான் பேசும். அந்த ராசிக்கு பலன்களை கரெக்டாக சொல்லணும். அதுதான் ஜோதிடர் ஒரு கடமை. இங்கே நிறைய பேர் ஸ்கிப் ஆகிறதெல்லாம் அதில் தான். நிறைய ஜோதிடருக்கு தடுமாற்றங்கிறது இந்த ராசிக்கு பலன் சொல்கிறதெல்லாம். ஏன்னா ராசிங்கிறது பொதுவானது. மிதுன ராசியில் இன்றைக்கி ஹைகோர்ட் ஜட்ஜும் இருப்பார், ஒரு ஜெயிலில் இருக்கிற குற்றவாளியும் இருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 2 பேருமே மிதுன ராசியில் தான் பிறந்திருப்பாங்க, திருவாதிரையில் தான் பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் திருவாதிரையில் பிறந்து திருடனாக இருப்பான், ஒருத்தர் திருவாதிரையில் பிறந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருப்பார். அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்களுக்கு எதில் மாறுபட்டிருக்கும்னா லக்கண கிரக நிலைகளை மாறுபட்டிருக்கும். சரியா நேர்களே? லக்கண ரீதியாக குரு சனி பகவான் வலுத்து 10ஆம் இடம் சுபத்துவம் இருந்துச்சுன்னா அவங்க பெரிய வக்கீல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க, ஜட்ஜ் ஆயிடுவாங்க. லக்கணம் கெட்டு போச்சு, சரியா? சனி செவ்வாய் 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா திருடி பொழைப்பாங்க. சரி, 10ஆம் இடம் காரியம். சரியா? செய்கிற காரியங்களே திருட்டுத்தன்மை நிறையா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் காரியம் செய்கிறது. 2ஆம் இடத்துல இருந்தாலுமே திருடி பணம் சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்க திருட்டு வேலைக்கு போயிடுவாங்க. 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலுமே பந்தன யோகம் வந்துடும். பந்தன யோகம்னா என்ன? சிறை செல்கிற அமைப்பு. இது உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். ஸோ தனி ஒரு மனிதனுக்கு வித்தியாசப்படுறது எது எப்படின்னா ராசிக்கு பலன் சொல்லும்போது பார்த்து சொல்லணும். நிறைய பேருக்கு இங்கே தடுமாற்றம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம்.
நான் இப்படி தான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன்னா ஜோதிடத்துக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா முழுமையாக நான் அதையே நேசிக்கிறேன், சுவாசிக்கிறேன். ஒரு நாளைக்கு 4-5 ஜாதகம் பார்க்குறேன், அந்த சிந்தனையிலேயே இருக்கிறேன். அந்த கிரக அமைப்பில் தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இப்போ கூட நைட்டில் தூட்டை தட்டி எழுப்பினாலுமே இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி நட்சத்திரம், கிரக நிலை எங்கே இருக்குன்னு அப்படியே மலமலன்னு சொல்லிடுவேன். சரியா? நமக்கு வந்து வேறு வேலை இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதை, என் கடன் வந்து ஜோதிடத்துக்கு மற்றவங்க பலன் சொல்கிறது தான். மிதுன ராசி நேயர்கள் நல்லா இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச சொல்லுவோம், நீங்கள் நல்வழிப்படுங்க. இப்போ வந்து சமையல் அறையில் வந்து சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் 3 ஆதிக்கம் இருக்குது. இந்த 3 கிரகங்களில் வந்து செவ்வாயை தவிர மற்ற 2 கிரகங்கள் உங்களுக்கு வேண்டிய கிரகங்கள் தான். ஆனால் செவ்வாய் லாபாதிபதியாக வருவார். சரியா? உழைத்து லாபத்தை கொடுப்பார், சும்மா கொடுக்க மாட்டார். செவ்வாய் உங்களை கொஞ்சம் கஷ்டப்பட வைப்பார், ஷேக் பண்ண வைப்பார். மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அயற்சியை தளர்ச்சியை கொடுத்து பணத்தை கொடுப்பாரு. சரியா? எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட செவ்வாயோட அனுக்கிரமாகவும் அடுப்படை பார்க்கப்படுகிறது. ஸோ அடுப்பங்கரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பணம் நல்லா வரணும். சரியா? கையில் காசு பணம் இருக்கணும், தேவைக்கு இருக்கணும். சில பேருக்கு 1000 ரூபா இருந்தாலே தேவை பூர்த்தி ஆகிடும், சில பேருக்கு லட்சம் வேணும், சில பேருக்கு கோடி வேணும். ஸோ உங்கள் தேவைகள் என்ன இருக்கோ அது பூர்த்தி ஆகணும்னா அடுப்பாங்கரையை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. அடுப்பாங்கரையில் வந்து அன்னபூர்ணியோடைய சிலை வாங்கி வைங்க. பூஜை அறையில் இருந்தாலுமே அடுப்பாங்கரையில் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் அன்னபூர்ணி சிலை இருக்கணும். அது வந்து பித்தளை ஒரு பவுல், சின்ன பித்தளை பவுலில் ஒரு 100 கிராம் பச்சரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி சிலையை வச்சு சமையல் அறையில் வச்சுருங்க. கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக அடுப்பாங்கரையில் ஒரு சாமி படம் இருக்கணும். சரியா? அதுவும் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அன்னபூர்ணி படம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மந்த்லி காலண்டர் இருந்தாலும் சரி, டெய்லி காலண்டர் இருந்தாலும் சரி. டெய்லி காலண்டர் தான் ரொம்ப நல்லது. பெண்கள் அப்படியே கிழிச்சிக்கலாம், அன்றைக்கி என்ன நட்சத்திரம் எல்லாமே தெரியலாம். ஏன்னா பெண்கள் தான் அடுப்படைங்கிற ஆள்றாங்க. பெண்கள் வந்து இல்லத்தரசிகள் வந்து அடுப்பங்கரை ஆள்றவங்க. அடுப்பங்கரை ராணி வந்து பெண்கள் தான். சரியா? மிதுன ராசி பெண்கள் வந்து அடுப்பங்கரைக்கு சொந்தக்காரர்கள். ஏன்னா அங்கே அதிகமாக நடமாட்டம் அவங்களோட நடமாட்டமாக தான் இருக்கும். ஒரு ஆணுக்கு வந்து வயிற்று பசியும் மற்ற இதர தேவைகளையும் தீர்த்து வைக்கிற பெண்ணு தான். வயிற்று பசியும் உடல் பசியும் தீர்த்து வைக்கிற பெண்ணு தான். சரியா? பெண்ணு வந்து மகா சக்தி வடிவமாக பார்க்கப்படுகிறாள். அதனால தான் அங்கே சுக்கிரனும் சந்திரன் இருக்காங்க. நம்ம வேத ஜோதிடத்தில் 2 இயற்கை பெண் கிரகங்கள் சுக்கிரனும் சந்திரனும் அழகுக்கும் அறிவுக்கும் ஆடம்பரத்துக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷமும் மற்றற்ற மகிழ்ச்சியும் நீடித்த தாம்பத்திய சுகத்தையும் கொடுக்கிறவர் சுக்கிரனும் சந்திரன் தான். சுக்கிரன் வந்து போகத்துக்கு உடையவன், போகக்காரகன், சுகவாழ்வுக்கு சொந்தக்காரன். சந்திரன் நல்ல மனதுக்கு உடையவன். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் மனப்பூர்வமாக செஞ்சாதாங்க சந்தோஷம் நீடித்து இருக்கும். மனம் லைக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன், அந்த சந்தோஷம் நல்லா இருக்காது. எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி. சரியா? சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, சினிமா படம் பார்த்தாலும் சரி, தாம்பத்திய உறவுகள் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, 2 மனங்கள் இணைய வேண்டும். 2 மனங்கள் இணைஞ்சால் தான் உடல் ரீதியான சந்தோஷம் நமக்கு முக்கியமாக கிடைக்கும். ஓகே நேயர்களே, அப்பேற்பட்ட பெண்கள் தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ் வைக்க பெண்களுக்கு அதிக நடமாட்டம் உள்ள இடம் வந்து சமையலறை தான். சமையலறையில் வந்து சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது. சமையலறையில் ரொம்ப தண்ணி கொட்டாதீங்க, தண்ணி குடத்தை நிறைய வைக்காதீங்க. இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா பணம் அதிகமாக இருக்கும். தேவைக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு குடம் மட்டும் வச்சுக்கோங்க. அதுபோக சமையல் அறையில் வந்து பித்தளை பாத்திரங்கள் இருக்கணும். ஏதாவது ஒரு பித்தளை பாத்திரம்னாச்சும் இருக்கணும். ஒரு பித்தளை தவளை, பித்தளை குடம், இல்லைன்னா பித்தளை செம்பு, ஏதோ பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம் சமையல் அறையில் கண்டிப்பாக சாஸ்திரப்படி இருக்கணும். எல்லாத்தையும் எவர் சில்வராக போட்டுறாதீங்க. சமையல் அறையில் வந்து கண்டிப்பாக பித்தளை பாத்திரம் இருக்க வேண்டும். அதுபோக வந்து சமையல் அறையில் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டவ் தான் ரொம்ப மெயின். ஸ்டவ்வை வந்து சுத்தம் பண்ணிடுங்க, தினமும் சுத்தம் பண்ணுங்கள். நைட்டு தூங்கும் போகும்போது மேலே உள்ள அந்த பக்கெல்லாம் எடுத்துருங்க. தோசை சுட்டிருப்போம், தோசைக்கல்ல இருந்து மாவு வழிஞ்சிருக்கும், அதில் அப்படி படப்படையாக படைஞ்சிருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. பர்னடி லைட்டாக துடைச்சிருங்க. அதுபோக வந்து அடுப்பங்கரையில் டெய்லி கோலம் போடுங்க. சரியா? அந்த சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிளில் வந்து துடைச்சிட்டு டெய்லி கோலம் போடுங்க. டெய்லி முடியலைன்னா செவ்வாய் வெள்ளிக்கு போடுங்க. சரியா? சாப்பீஸில் கூட போடலாம். ஏன்னா சாப்பீஸில் ஈரத்தில் தண்ணியில் முக்கிட்டு சாப்பீஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சு நிற்கும். ஸோ ஸ்டவ்வு கீழே ஒரு கோலம் இருக்கணும். சரியா? அது 4 புள்ளி வச்சு போடுவீங்களா, 5 புள்ளி வச்சு போடுவீங்களா, சிம்பிளாக ஒரு கோலம் போடுங்க. அதுபோக அடுப்பங்கரையில் வந்து சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, நைட்டில் சுத்தம் பண்ணிடுங்க. சிங்கில் வந்து பாத்திரத்தெல்லாம் வச்சிருக்காதீங்க. எச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருங்க. முடியல சார், வேலை விட்டு வந்தேன் 10 மணி ஆயிடுச்சு, முடியல அப்படின்னா அந்த எச்சி பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் காலையில் கூட கழுவுங்க. ஸோ எச்சி பாத்திரத்தை அப்படியே ட்ரையாக போட்டுறாதீங்க. சாப்பிட்ட தட்டு, அப்புறம் சாம்பார் சட்டி, இது வந்து ட்ரையாக போட்டுறாதீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கழுவுறது 100க்கு 100 நல்லது. முடியலை, நேரம் இல்லை, வேலைக்கு போய்ட்டு வந்துட்டேன், அசதியாக இருக்குது, செய்ய முடியலைன்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுருங்க. சரியா? தண்ணியை தெளித்து ஈரப்பதத்து வச்சுருங்க. மறுநாள் காலையில் சீக்கிரம் கழுவிடுங்க. மறுநாள் காலையில் பாத்திரத்தை கழுவிட்டு சமையல் ஆரம்பிங்க. இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்து நிற்கும். அந்த சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் அப்படியே ராசியில் உங்களுக்கு நிற்பாங்க. சரியா? சந்திரன் 2 கூடியவன், தனகாரகன், பணத்தை கொண்டு வருவார், பணத்தை வசியம் பண்ணுவார். சுக்கிரன் 5-12 கூடியவன், அலைச்சலை குறைப்பார், விரயத்தை குறைப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். செவ்வாய் 6-12 கூடியவன். 6ஆம் இடம் வந்து
கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை தீர்ப்பார். செவ்வாய் தான் கடன் பிரச்சனை தீர்க்கிற கிரகம், செவ்வாயும் சுக்கிரன் தான் கடன் பிரச்சனை தீர்க்கிற கிரகம். ஸோ இந்த கிரகங்களை நீங்கள் அடிப்படையிலிருந்து நல்லபடியாக நீங்கள் ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கிரகத்தோட அருளை பெற்றீங்கன்னா, அந்த கிரகத்தோடைய தாக்கத்தை பாசிட்டிவ் வைப்ரேஷனை பெற்றுக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தீரும். நிறைய பேர் கடன் இருக்கும்பாங்க. இதெல்லாம் சூட்சும வழிபாடு நம்மக்கிட்ட இருந்தே தான் வருது. ஸோ நம்ம வந்து அடுப்படியை நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து அடுப்படியில் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டில் கொஞ்சம் சாதம் இருக்கணும். மதியம் பொங்கின சாதத்தை கொஞ்சம் அடிப்படையில் நைட்டில் போட்டு வச்சிடணும். சரியா, பாத்திரத்தில் கொஞ்சம் சாதம் போட்டு தண்ணி ஊற்றி கல் உப்பு போடுங்க. கல் உப்பு மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. கல் உப்பு போட்டு அன்னத்தை வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நைட்டில் வர தேவதைகளாக அதை எடுத்து பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு தேவதைகள் வருவாங்க, எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க. சரி, அதிர்ஷ்ட தேவதைகள் வருவாங்க. அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தில் வானத்தில் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்பேஸில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோம்னா தவஸ்து அப்படிம்பாங்க. அப்படின்னு நேரத்தோம்னா அப்படியே ஆகட்டும்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் எப்போயுமே நல்ல வார்த்தையை பேசணும், நல்ல வார்த்தையை நினைக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும். அவங்க வந்து அது சொல்லுவாங்க, அப்படியே ஆகட்டும், நீடு கூடி வாழ்கன்னு ஒருத்தர் சொன்னோம்னா அது அப்படியே நடக்கும். சரி, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னோம்னா நம்ம நல்லா இருப்போம். அது அவங்க அப்படியே ஆகட்டும்பாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த அறச்சொல்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தனை திட்டுறது, அவனேங்கிறது இவனேங்கிறது. சரியா, சில பேர் சில வார்த்தையெல்லாம் காதில் கேட்கவே முடியாது, அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. பெத்த பிள்ளையிலே திட்டுவாங்க. சரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா, நல்ல வார்த்தைகளை சொன்னோம்னா நல்ல விதமாக இருக்கும். அடுத்து வந்து சமையலறையில் வந்து நைட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 2 ஸ்டவ் இருக்கும். சில வீட்டில் 3 ஸ்டவ் கூட இருக்கும். இப்போ புதுசாக வர ஸ்டவ்லலாம் 3 பர்னர் இருக்குது. எது இருந்தாலும் சரி, ஒன்றில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பித்தளை பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. பித்தளை பாத்திரம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா பித்தளை செம்பு இருந்தாலும் அதை சும்மா வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சளை போட்டு வச்சுருங்க. சரியா, அந்த தேவதையில் வந்து தண்ணி குடிக்கும். மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து சந்திரன், நைட்டில் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் இந்த பூமியில். சரியா, சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். அது குறிப்பாக வளர்பறை காலத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கும். சந்திர கதிர்வீச்சுகள் பூமியில் முழுமையாக விழுவும். அந்நேரம் தண்ணியில் வந்து மஞ்சளும் சந்திரன் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து அப்படியே சந்திர ஒளி அப்படியே படும். சந்திரனுடைய அணுக்கரம் இருந்துச்சுன்னா சகலும் சரியாக போகும். தேக ஆரோக்கியம், மனம், உடல் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ராசிக்கு வந்து 2 கூடையவன் பணத்தை வாரி வழங்குவார். அடுத்து வந்து வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளிக்கு வந்து நைட்டில் வந்து கிச்சனில் விளக்கு வைங்க, அகல் விளக்கு வைங்க, நெய் விளக்கு வைங்க. சரியா, கிளியாஞ்செடியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு ஒரு திரியை போட்டு ஒரு விளக்கு வைங்க. கொஞ்சம் நேரம் எரிஞ்சால் கூட போதும். சரியா, உங்கள் பூஜை உங்கள் அடுப்படியில் வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு 9 மணிக்கு வைங்க. 9 மணிலேருந்து தூங்குறோம். நீங்கள் டிவி பார்த்து தூங்குறது 10, 10:30, 11 மணி ஆகும். ஒரு 1.5 மணி நேரம் எரிஞ்சால் போதும், இல்லை 2 மணி நேரம் எரிஞ்சால் போதும். நைட்டில் குளிர் வச்சுட்டு கூட படுத்துக்கோங்க. சரியா, சிலர் வீட்டில் நைட்டில் கூட எரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. அகல் விளக்க குளிர வைக்கணும் அவசியம் இல்லை. அதை எரிஞ்சிட்டு அதுவாக நீர் போனாலும் பரவாயில்ல. இருந்தாலும் உங்களுக்கு நினைவு இருக்குன்னா அதை நீங்கள் சரி பண்ணிட்டு கூட தூங்க போகலாம். ஸோ வாட் எவர் மேபி, செவ்வாய் வெள்ளிக்கு வந்து அடுப்பங்கரையில் இரவில் வந்து அகல் விளக்கு, நெய் விளக்கு எறியணும். அந்த முகம் வந்து கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமாக இருக்கணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விளக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவதைகள் வருவாங்க. சரியா, வெளிச்சம் இருக்கும். அது வளர்ப்புற காலத்தில் நீங்கள் ஏற்றணும். அமாவாசை முடிஞ்சு வருகின்ற காலத்தில் ஏற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, நேரில் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க. புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க வேலைக்கிழமை ஏற்றுங்க. மிருகசீரிச நட்சத்திரக்காரங்க செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க. கண்டிப்பாக இந்த 3 கிழமையில் ஒரு கிழமை ஏற்றணும். வாரத்தில் ஒரு நாள் ஏற்றணும். சரியா, செவ்வாய், வெள்ளி, வியாழன், திருவாதிரை வெள்ளி, புனர்பூசன் வியாழம், மிருகசீரிசம் செவ்வாய்க்கிழமை அடுப்படியில் மட்டும் அகல் விளக்கு ஏற்றுங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், பிரச்சனை தீரும். அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பு ஒரு பவுலில் வைங்க. பீங்கான் பவுல்லையோ கண்ணாடி பவுலில் கூட வைக்கலாம். வசதி இருந்துச்சுன்னா பித்தாளை பவுல் வைக்கலாம். பித்தாளையில் வச்சோம்னா கல் உப்பு வந்து அரிச்சிரும். அதனால் பீங்கானில் வைங்க. பீங்கான் அல்லது கண்ணாடி பவுலில் வச்சு அதில் நடுவில் ஒரு விரலி மஞ்சள் வச்சுருங்க. விரலி மஞ்சள் குத்தலை வச்சுருங்க. சரியா, செங்குத்தா அதில் குத்தி வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இது வந்து எப்போயுமே வீட்டில் இருக்கணும். சரியா, அது எந்த மூலையில் வைக்கணும் சார் அப்படின்னா, கன்னி மூலையில் வைங்க. அடுப்படியில் வந்து 4 மூலை இருக்கும், அதில் கன்னி மூலையில் வைங்க. சரியா, நம்ம வந்து எல்லா வீட்லேயுமே தென்கிழக்கில் தான் இருப்போம். பொதுவாக கிழக்கு பக்கம் நின்றுட்டு தான் நம்ம சமையல் பண்ணணும். அதான் ரொம்ப சாஸ்திரத்துக்கு நல்லது. கிழக்கு பக்கம் நின்று தான் சமையல் பண்ணணும். அதுதான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுப்படி வந்து பொதுவாக தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கும். சில வீட்டில் மாற்றி வச்சுருப்பாங்க. மாற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் டேபிளில் மாற்றிருங்க. கிழக்கு பக்கம் வர மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வந்து கிழக்கு பக்கம் நின்று வந்து சமையல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கிழக்கு பக்கம் தான் வந்து சூரியன் இருக்கிறாரு. அந்த நெருப்பு எரியுது வந்து கிழக்கு பக்கம் இருந்துச்சா நல்லது. ஏன்னா வெப்பங்கிறது கிழக்கு பக்கம் தான் இருக்குது. வெப்பம் ஆரம்பிக்கிற இடமே கிழக்கு பக்கம் தான். சரியா, அதனால் அதுபோல் ஈசனுக்கு வேண்டிய இடமும் கிழக்கு பக்கம் தான். ஈசனை வந்து செந்தளிர் மேனியனே அப்படிங்கிறோம். ஈசான மூலை. சிவனாலே நெருப்பு தான். நெருப்பால் ஆனவன் தான் சிவன். செந்தளிர் மேனியனே, நெருப்பான ஆனவனே அப்படிங்கிறோம். ஸோ அந்த நெருப்பை வந்து அக்னி மூலையில் நம்ம கிழக்கு பக்கம் ஸ்டவ் வச்சுக்கணும். நம்ம வந்து டுவர்ட்ஸ் கிழக்கு பார்த்து நம்ம நின்று சமையல் பண்ணணும். ஓகே நேரில் எது சந்தேகம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்படி சின்ன சின்ன காரியங்களை தான் பண்ணணும். சரியா, பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த கல் உப்பை பவுலில் வச்சு மஞ்சள் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமி அப்படியே வீட்டில் வாசம் பண்ணுவாள். சரியா, நல்லதாக பார்க்கப்படுகிறது.
அதுபோக வந்து சமையலறை சுத்தம் பண்ணிடுங்க, அப்பப்போ தொடச்சி வச்சுக்கோங்க, தண்ணி சிந்தாதீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சிங்கில் டேப் இருந்துச்சுன்னா அது ஒழுகக்கூடாது. தண்ணி சிலர் வீட்டில் பார்த்தா சொட்டுன்னு வடிஞ்சிட்டே இருக்கும், அது இருக்கக்கூடாது, அதை சரி பண்ணிடுங்க. சிங்கில் வந்து தண்ணி சுட்டக்கூடாது. அதுபோக வந்து கிச்சன் டேபிளை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க, அதில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ட்ரையாகவே இருக்கணும். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சின்ன சின்ன காரியங்களை பண்ணிட்டீங்கன்னா சமையலறை மூலமாக உங்களுக்கு பேரதிர்ஷ்டங்கள் காத்திருக்குது. சரியா? இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் வழிபாடுன்னு சொல்ல முடியாது, செயல்பாடு தான். நம்ம செயல்பாடு சிறப்பாக இருந்தாலே சீரு சிறப்பமாக வாழலாம். ஓகே நேயர்களே, இன்னும் அடுப்பங்கரையை பற்றி நிறையா சொல்லலாம், அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். அதுபோக அடுப்பங்கரையில் உப்பும் அரிசியும் தீரக்கூடாது. சரியா? அரிசியும் உப்பையும் தீராமல் பார்த்துக்கோங்க. இரவு 6 மணிக்கு மேலே அரிசி கடன் கொடுக்காதீங்க. உப்பு எப்போவுமே கடன் கொடுக்கக்கூடாது. உப்பு வந்து எந்நேரமும் பிறருக்கு தானம் கொடுக்கக்கூடாது. மற்றவங்க வேணால் கொண்டு வருவாங்க நம்ம வீட்டுக்கு, கிரகப்பிரவேசம் புது வீடு போட்டுறோம்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. உப்பை வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போகிறீங்க, புதுமனை புதுவிழாக்கு போகிறீங்கன்னா கடையில் கல்லுப்பு வாங்கிட்டு போகணும், பாக்கெட்டில் வாங்கிட்டு போகணும். சரியா? அதை பாக்கெட்டில் வாங்கி தாமரத்தில் குட்டி கூட சிலவர் கொண்டு போவாங்க. கடையில் வாங்கிக்கலாம் இல்லையா? வீட்டில் இருந்து உப்பை எடுத்து எங்கேயுமே கொண்டு போகக்கூடாது. ஸோ உப்பை வந்து நீங்கள் யாருக்குமே இரவல் கொடுக்கக்கூடாது. அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் அரிசி தீராமல் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பஞ்சகவயம் அல்லது தண்ணியில் பன்னீர் சொளித்து அடுப்படியில் தொளிச்சு விடுங்க. மஞ்சள் தண்ணி கூட தொளிக்கலாம். சரியா? அடுப்படியில் லைட்டாக தொளிச்சு விடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். மஞ்சள், பன்னீர், பச்சை தண்ணி, பச்சை கற்பூரம், இல்லைன்னா பஞ்சகவயம், இந்த 5 பொருள் அது இதில் எது கிடைக்குதோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க. எதுவுமே இல்லை சார் என்னென்னா மஞ்சளை தண்ணியில் கரைச்சி லைட்டாக தொளிச்சு விடுங்க. சரியா? செவத்தில் படக்கூடாது, கரை பிடிச்சிடும். லைட்டாக தொளிச்சு விடுங்க. கோலம் போடுங்க, விளக்கு போடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தசாபத்தி என்ன நடந்தாலும் சரி, செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை, எந்த திசை நடந்தாலும் சரி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் போடுறேன், பாருங்கள். சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனனஜா செக் பண்ணுறேன், அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பரில். அதுபோல் நிறைய பழைய வீடியோவில் ஃபோட்டோலாம் சொல்லியிருக்கிறேன். எதனாச்சும் ஃபோட்டோ வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன். சித்தர் படம், கணபதி படம், நிறைய தகவல் பழைய வீடியோ சொல்லியிருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கேளுங்க, 8807457629. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. கமெண்ட் பாக்ஸில் கோஆர்டினேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நான் பார்ப்பேன். நான் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எல்லாமல் இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பான். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.